செந்தமிழில் கவி பாடி வணக்கம் உறவுகளே, நான் தமிழர் ஜீவேஸ்வரன் ஜெஃப்னா தமிழ் யூடியூப் தளத்தினூடாக உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. முதலாவது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு உழவர் திருநாள் ஸ்பெஷல் டே. தமிழ் பேசும் மக்கள் இருக்கிற எல்லா இடமே இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருப்பீங்க. அதே போல தான் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் மூலாண்ட கிராமத்தில் மண்ணினதும் மக்கள் நலம் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காகவே மலர் மூளை அபிவிருத்தி அமையும் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கணும். அந்த அமைப்பினரும் இந்த பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கணும். அந்த அமைப்பின் பொங்கல் விழா எப்படி இருந்தது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகணும். இப்பண்டிகை தை மாதம் முதலாம் நாள் கொண்டாடப்படுகிறது. மலர்மூலாய் அபிவிருத்தி அமையத்தினுடைய தைப்பொங்கல் விழாவும் அறநிலை பாடசாலையிலே தேசிய மட்டத்திலே பன்னிசை போட்டியிலே முதலிடம் பெற்ற மாணவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வானது இந்த ஆலயத்திலே இப்பொழுது மங்களகரமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையிலே முதலிலே எங்களுடைய பிரதம விருந்தினர் அவர்களுக்குரிய மலர் மாலையையும் பொன்னாடையையும் நமது அமையத்தினுடைய சிரேஷ்ட நிறுவனர் ஸ்ரீ ஜீவேஸ்வரன் அவர்களை அறிவித்துக் கொள்ளுமாறு. ஆலோசகர் திரு ரங்கநாதன் அவர்களை அவர்களுக்குரிய மாலையை திருமதி திலகவதன அம்மையார் அவர்கள் அளித்தார். தொடர்ந்து அவருக்கான பொன்னாடையினை திருமதி ரசிதா அவர்கள் அளித்தார்.
வானவன் ஒற்றனை இழந்ததை பிறந்த வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம் அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம் வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே செந்தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம் சங்கத்தமிழ் பூங்காவிலே சங்கம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி பூவை வழங்குவோம் 8 தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம் சங்கத்தமிழ் பூங்காவிலே சங்கம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி பூவை வழங்குவோம் அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்ந்திட வந்தோம் சாலிதனிதா வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே வரவேற்றதில் திருமகன் பணிகின்றோம். எங்களுடைய இந்த பொங்கல் விழாவானது எங்களோட குறுகிய கால திட்டமிடலில் இந்த பொங்கல் விழாவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆனால் சிறப்பான முறையில் அதை நிறைவு செய்கிற அளவுக்கு அழகாக நடந்தது. எல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பும் மற்ற எங்களோட நிர்வாகத்தின் ஒரு குடும்ப ஒத்துழைப்பும் தான் காரணம். இடம்பெற காத்திருக்கின்ற நிகழ்வு கௌரவ விருந்தினர் உரை. அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே இந்த கடன் மூலாய் அமைப்பின் ஆரம்ப செயற்பாடுகளிலிருந்து அவர்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். அவர்கள் உருவாக்கிய அந்த நோக்கம் படிப்படியாக முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாமே எமது மூலாயை அபிவிருத்தி செய்து எதிர்காலத்தில் தன்னுடைய மூலாய் பிரதேசமாக மாற்றுவதுதான் அவர்களுடைய நோக்கம். அதற்கு மேலதிகமாகத்தான் இவ்வாறு விருது பெறுகின்ற, அதாவது தேசிய ரீதியில் சாதனை படைக்கின்ற மாணவர்களை கௌரவிக்கின்ற செயற்பாடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். ஏற்கனவே இந்த செய்தி கிடைத்தவுடன் நாங்கள் பிரதேச ரீதியாக பிரதேச உட்படுத்தலாம் நமது பிரதேச செயலகத்தில் அவர்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். ஆனால் அந்த வாழ்த்துக்கள் அவர்களுக்கு எவ்வாறு சென்றிருக்கின்றது என்பது கேள்வி ஆகின்றது.
ஆனால் இன்று அதிகளவானவர்களுக்கு இந்த அறநிலை பாடசாலை தேசியத்தில் சாதனை படைத்திருக்கிற என்பதை வெளி உலகில் கொண்டு வருவதற்கு இந்த நிகழ்வு ஒரு பெரிய சான்றாக அமைகின்றது. எனவே இவ்வாறு பிள்ளைகளுக்கு புதிய ஊக்குவிப்புகள் வழங்கப்படும் பட்சத்தில் தான் அந்த அறநிலை கல்வியை நாங்கள் சரியான முறையில் கொண்டு செல்ல முடியும். ஏனென்றால் அண்மை காலமாக எங்கள் அரசாங்கமும் இந்த அறநிலை கல்வியை ஊக்குவிப்பதற்காகத்தான் எங்களெல்லாம் சமுதாயத்தை சரியான வழியில் கொண்டு செல்லலாம் என்ற நோக்கில் தான் கல்வி செயற்பாடுகளை கூட குறிப்பிட்ட நாட்களில் மட்டுப்படுத்துகின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அறநிலைய பெறுமதி ஏனையவர்களுக்கும் விளங்க வேண்டும் என்ற நோக்கில இன்று இந்த மாணவர்களுக்கு கிடைத்த இந்த விருதுக்கான கௌரவம், விருது ஏற்கனவே கிடைத்திருக்கின்றது. இனி 2024 அவர்களுக்கு விருது கிடைப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இன்னும் அதற்குரிய பொறுப்போடு வரவில்லை. எனவே இந்த மாணவர்கள் கட்டாயம் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களுடைய தேவைப்பாடுகள், இந்த அறநிலை மாணவர்களுக்குரிய தேவைப்பாடுகளையும் இனி இந்த நகர மூலாய் அமைப்பு தொடர்ச்சியாக வழங்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் போக்குவரத்து செய்வதற்கு உண்மையிலேயே அந்த டைமில் சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள். நான் அறிந்திருந்தேன், எங்கள் அரசாங்கத்தால் ஒதுக்கப்படுகின்ற காசு ஒரு குறைவாக இருந்தாலும் அவர்களுக்கு இதர செலவுகள் இருக்கின்றது. அதற்கு அதன் அதிபரும் கடன்களையும் மிகுந்த சிரமத்தின் மத்தியில அதிபர் கூட அந்த நிகழ்வுகளுக்கு சென்றிருந்தார். எனவே அதற்குரிய நிதி ஏற்பாடுகளையும் இந்த வளர மூலாய் அமைப்பு எதிர்வரும் காலங்களில் மேற்கொள்ள வேண்டும் என அன்பாக கேட்டுக்கொண்டு, மேலும் இந்த வளர மூலாய் அமைப்பின் விரிவுபடுத்தப்பட்ட செயற்பாடுகள் காத்திருக்கின்றன. அவர்கள் ஏற்கனவே தொழிற்பயிற்சி செயற்பாடுகளை மேற்கொண்டு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தற்போது நமது பிரதேச கைத்தொழில் பிரிவு கூட இந்த மலர மூலாயில் தங்கியிருக்கின்ற சூழலாக இருக்கின்றது. அண்மை காலமாக எந்த கூட்டங்களாக இருந்தன, எந்த பயிற்சி வகுப்புகளாக இருந்தன, இந்த மலர மூலாய் அமைப்பின் அமையத்தில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் தங்களுக்கு ஒழுங்கான கட்டிட வசதியோ இடவசதியோ இல்லாமல் தங்களால் முடிந்த அளவு ஏனைய தொழில்துறை திணைக்களங்களோடு இணைந்த வகையில் தங்களால் முடிந்த ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என தலைவர் உட்பட்ட அந்த நிர்வாக உறுப்பினர்கள் இருக்கின்ற வளத்தை கொண்டு சிறப்பான முறையில் அந்த பயிற்சி நிறைய நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நான் கிராம உத்தியோகத்தின் ரீதியில் உண்மையிலே நம்பிக்கைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் ஏனைய இந்திய காலங்களில் எங்களிடம்தான் இந்த கோரிக்கைகள் விடப்படும். நாங்கள் பல்வேறு இடங்கள் தேடி செல்வோம். இப்போது ஒரு முறைதான் இந்த செயற்பாடு இடம்பெற்றிருந்தது. தொடர்ச்சியாக அவர்கள் இடவசதியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இனிவரும் காலங்களில் ஒரு நிலையான இடம் கிடைக்க வேண்டும். அதற்கு இங்குள்ள நண்பர்கள் வெளிநாடுகள் யாராவது அவர்களுக்கு இடவசதியை ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் உற்பத்தி துறைகளையும் அடுத்த கட்ட செயற்பாடுகளை மேற்கொள்ள காத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய திட்டங்கள் இருக்கின்றன. அதே போல விவசாயத்துறை ரீதியாகவும் அவர்கள் அடுத்த கட்ட செயற்பாடுகளை முன்னேற்றுவதற்கு சிறந்த திட்டங்களுடன் காத்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றது. அந்த எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த நேரத்தில் அந்த வெள்ள இழந்த நேரத்திலேயும் இந்த மலர மூலாய் அமைப்பு இருந்ததன் சரியால்தான் எங்கட கிராமத்தில் இடம்பெற்ற வெள்ள இடம்பெயர்வால 170 குடும்பங்களுக்கு கிட்ட ஒரு முகாமில் தங்கியிருந்தார்கள். அந்த முகாமுக்குரிய உணவு ஏற்பாடு வசதிகளையும் இந்த மலர மூலாய் அமைப்பு எனக்கு தெரிந்தவர்கள் நமது உறவினர்கள் நண்பர்களாக வழங்கி கொண்டிருந்தார்கள். தொடர்ச்சியாக 6 நாட்களுக்கு வழங்கியிருந்தார்கள். எனவே அதனால் எமது சுமையை குறைக்கப்பட்டிருந்தது. இங்கு வழங்கியது போக ஏனைய பிரதேசங்களுக்கும் வழங்கியிருந்தார்கள். எனவே அவர்களுடைய செயற்பாடு சமூக அக்கறையுடன் காணப்படுகின்றது. அதற்கு தற்போது இதை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிற எங்களுடைய வெளிநாடு வாழ்வர்களாக இருக்கலாம், யாராவது இந்த அமைப்புள்ளாக தொடர்ச்சியான உதவிகளை வழங்க வேண்டும் என அன்பாக கேட்டு மீண்டும் மீண்டும் இந்த விருது பெறுகின்ற மாணவர்கள் தொடர்ச்சியாக கல்வியிலே முன்னேறி அவர்கள் பல்கலைக்கழகம் சென்று இந்த அறநிலை தொடர்பான செயற்பாடுகளை வளர்க்க இல்லாமல் ஆண்டவர் அருள்புரிய ஒருவரை கூறி இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தைத்திருநாள் உழவர் பெருநாளா? தைத்திருநாள் உழவர் பெருநாளா?
மக்க உன்ன கூடி உயரமா கொலடிப்போம் எடுக்கும் ஓட பழக்கம் ஒழிஞ்சு போக கொள்ளடிப்போம் மக்க உன்ன கூடி உயரமா கொலடிப்போம் எடுக்கும் ஓட பழக்கம் ஒழிஞ்சு போக கொலடிப்போம் மக்க உன்ன கூடி உயரமா கொலடிப்போம் எடுக்கும் ஓட பழக்கம் ஒழிஞ்சு போக கொலடிப்போம் காலம் தழுவினேன் நொந்து கொள்வது நிறுத்துவோம் காலம் தழுவினேன் நொந்து கொள்வது நிறுத்துவோம் இந்த வாழ்க்கையில் காட்டுவோம் இந்த வாழ்க்கையில் எனக்கு போகும் காட்டியங்க நம்ம கையில தாண்டுங்க கைவேகை ஜோசிங்க கணக்க நம்ப வேணாங்க கொஞ்சம் சரியில்லை வைத்தியரை பார்க்கணும் தாயத்தின் மந்திரத்தை கூடி உயரமா நடிப்போம் மூட பழக்கம் முடிந்து போகும் நடிப்போம் கூடி உயரமா நடிப்போம் மூட பழக்கம் முடிந்து போகும் நடிப்போம் தைத்திருநாள் உழவர் பெருநாளாம். தைத்திருநாள் உழவர் பெருநாளாம். Thank you.
தினதந்தினா 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 தினனா தென்னானே நானே நன்னா தினதந்தினா தினனா. இந்த தருணத்தினை கௌரவிப்பதிலே மனரமூலாய் அபிவிருத்தி அமையமானது பெருமை கொள்ளுகின்றது. அந்த வகையிலே இந்த மாணவர்களுக்கான கௌரவிப்பை வழங்கி வைப்பதற்கு முதலில் இந்த நிகழ்வினுடைய பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு சு உதயபாலன் இந்து கலாசார மாவட்ட உத்தியோகத்தர் அவர்களை இந்த அரங்கிற்கு அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த அரங்கிலே பிரதம விருந்தினரோடு இணைந்து கௌரவ விருந்தினர் திரு சிவரூபன், வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற ஆசுகவி சிவசுப்பிரமணியம் ஐயா, கிராம உத்தியோகத்தர் திரு சிவகுமார் மற்றும் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் திரு ச ஜெயந்தன் ஆகியோரை இந்த அரங்கிலே வருகை தருமாறு வேண்டிக் கொள்கிறோம். அத்துடன் சித்தி விநாயகர் ஞானோலி அறநிலை பாடசாலையினுடைய அதிபர்
மற்றும் ஓய்வு நிலை கணக்காய்வாளர் திரு நா. பாலேந்திரா அவர்களையும் இங்கே அழைத்துக் கொள்கின்றோம். இப்பொழுது தேசிய ஆக்கத்திறன் போட்டியிலே பள்ளிசையிலே தேசிய மட்டத்தில் முதலிடம் பெற்ற மாணவர்கள் இங்கே கௌரவத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த வகையிலே செல்வன் சி. சிவானுஜன், தொடர்ந்து செல்வன் சி. லட்சிகன், செல்வன் தே. பிரவீன், செல்வன் சி. ஆரஞ்சன், இந்த தருணத்திலே அமையத்தினுடைய நிறுவனர்கள் மற்றும் நிர்வாக உறுப்பினர்களையும் நிலப்படம் எடுப்பதற்காக இந்த அரங்கிற்கு அன்போடு அழைத்துக் கொள்ளுகின்றோம். வீடியோ வரலாற்றிலே முதல் தடவையாக ஒரு தைப்பொங்கல் விழாவை வீட்டிலே முற்றத்திலே பொங்குவது, பகிர்ந்து உண்ணுவது, அவரவர் வேலைகளை அவரவர்கள் பார்ப்பது என்ற காலம் போய் ஆடல்கள், பாடல்கள், அற்புதமான நிகழ்ச்சிகள், பரிசளிப்புகள், பொன்னாடை பொருட்கள் என்று இந்த தைப்பொங்கல் விழாவிலே கொண்டாடுவது எனது ஆய்வுகளிலே ஒரு முதல் கல்லாக அமைந்திருக்கு. என்றும் அகன்று விடாத அற்புதங்களாக நிலைத்திருக்கிறது.
இப்படி ஒரு விழாவினை நடத்த மலர் மூலாய் அமையத்திற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். தைப்பொங்கல் விழா என்பது நாங்கள் நினைப்பது போல சூரியனுக்கு பொங்குகின்ற விழா அல்லது உழவர் திருநாள் என்றெல்லாம் சொல்வார்கள். அதுவல்ல உண்மை. இந்த மணலின் மூலாய் அமையத்தின் மூலம் நாங்கள் இந்த மூலாயை ஒரு அழகிய கிராமமாக, ஏனைய கிராமங்களுக்கு ஒரு முன்னுதாரணமான கிராமமாக மலர வைப்போம் என்பதிலே மிக்க அக்கறையோடும் சிரத்தோடும் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பதையிட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் கூட இங்கே வேலை செய்து கொண்டிருந்த அந்த இளைஞர்களோடு சேர்ந்து வேலை செய்வோம் என்று போனால் அவர்கள் நீங்கள் இயலாத, நீங்கள் வேண்டாம் விட்டுவிடுங்கள், நாங்கள் பார்க்கிறோம் என்றார்கள். மனதிலே ஒரு மகிழ்ச்சி, நோய் ஒரு படி குறைந்தது போல இருந்தது. எனவே இந்த விழாவிலே இந்த அறநெறி பாடசாலை சிறுவர்களுடைய அந்த சாதனைகளை நான் பார்த்தேன். தித்திக்கும் தீந்தமிழ் திசையட்டும் வரவட்டும், முத்தமிழ் தாய்க்கென் முதற்கண் வணக்கம். என் கவியை செவிகேட்கும் அவையோர்க்கும் வணக்கம். உழவர் திருநாளாம் தைத்திருநாளில் என் எண்ணங்களை சொல்லாக்கி கவி பாடிடுவேன், கேட்டிடுவேன். முதலிலே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய ஒரு நல்ல நாளிலே மலரும் மூலாய் அபிவிருத்தி அமையம் பொங்கல் விழாவும் மாணவர்களுக்கான அறநெறி பாடசாலை மாணவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வும் இடம்பெறுவது ஒரு பொருத்தமான நாளிலே. உண்மையிலே பிறந்த நாள் என்றால் அந்த நாட்டிலே தான் கொண்டாடும், அடுத்த நாள் பிறந்த நாள் இல்லை. அந்த வகையிலே பொங்கல் விழாவை ஒரு சரியான நேரத்திலே அமைத்திருப்பது ஒரு சந்தோஷத்துக்குரியது. தமிழர்களுடைய பாரம்பரியமான உலக மக்களுக்கு பொதுவாக இருந்தால் இது தமிழர்களுடைய பண்பாட்டு கலாச்சார விழுமியத்தை உடையது. நான் நெடுக உங்களுடைய நண்பர்களோட கதைக்கும் போது கூறுவேன், சிங்களவர்களுக்கு பொங்கல் விழா தெரியாது. உண்மையைத்தான் கதைக்கிறோம், அவர்களுக்கு அந்த விழா இல்லை. உண்மையிலே நாங்கள் இது ஒரு நன்றி கடனுக்காக எங்களோடு இப்போ நாளைக்கு பட்டிப்பொங்கல் எங்களோடு ஒன்றாக இருந்து வேலை செய்த, வயலிலே வேலை செய்த அந்த சகபாடியாக உழவனுக்கு பணி செய்த காளைகளுக்கும் பசுக்களுக்கும், அதுபோல இந்த சூரியன் உங்களுக்கு தெரியும், சூரியன் என்று இந்த உலகம் இயங்கி அது சாதாரண எல்லா சின்னங்களிலிருந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்களால் எங்களுக்கு கதிர்கள் கிடைத்து அதை கதிரை புதிரெடுத்து பொங்கலிட்டு ஒரு விழாவாக கொண்டாடுகின்ற ஒரு நற்பண்பை உங்களுடைய தமிழர் பண்புகளால் சொல்ல வேண்டும். இது ஒரு நன்றி அறிதலோடு தொடங்கப்பட்ட விழா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா பேப்பரில் இருக்குது, 900 வருஷங்களுக்கு பிறகு புலரோய் சிவன் கோயிலே திருவம்பாவை வழிபாடு நடந்தது. நாங்கள் எங்களுடைய சரித்திரங்களை இழந்து மீண்டும் ஒரு அடையக்கூடிய ஒரு நிலைமை வந்து கொண்டிருக்கிறது. அவை தொடர்ச்சியாக எங்களுடைய பாரம்பரிய பண்பாடுகளை நாங்கள் பேண வேண்டும். அதே போல் இப்போ இருக்கிற நோய்களில் இதய நோய், குறிப்பாக இதய நோய், டயபிட்டிஸ், பல பல நோய்கள் தான். முதலாவது சொன்னால் நுரையீரல் பிரச்சனை, அப்படி கிணக்கு கிட்னி பிரச்சனை. ஆனால் எங்களுக்கு எல்லாருக்குமே பிரதானமானது எதுக்கு கேட்டால் எல்லாரும் பிரெயின் அல்லது ஹார்ட் அப்படித்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. உண்மையிலே எங்களுக்கு பிரதானமானது இந்த தசை எலும்பு. ஒரு மனிதன் எழும்பி நிற்க முடியாத நிலை வந்தால் அவன் உயிரோடு இருப்பதிலேயும் அர்த்தமில்லை. அந்த தசை எலும்பையும் எங்களுக்கு தரக்கூடியது சூரிய ஒளி. சூரியனுடைய ஒளியாலே தான் இந்த தசையிலே இருக்கின்ற திசுக்களை எல்லாம் மாற்ற முடியும், வருகின்ற நோய்களை எல்லாம் நீக்க முடியும் என்று விஞ்ஞானம் குறிப்பிடுகிறது. ஆகவே இந்த உடல் உழைப்பையும் நன்றி அறிதலையும்
எல்லாரும் கம்ப்யூட்டரில் கணனியில் இருந்தால் கணனியில் கால் வைக்காட்டி சோத்துல கால் வைக்கிறான்னு சொல்லுவேன். இந்த நிகழ்வு நாங்கள் மாணவர்களை மையப்படுத்தித்தான் நடைபெறுகிறது. நாங்கள் எங்களுடைய மாணவர்களை இந்து சமய கலாச்சார திணைக்களம் ஒவ்வொரு வருடமும் தேசிய ஆக்கத்தினர்கள் சொல்லி அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து இன்றைக்கு வந்த அந்த 2 சிறுமியர்கள் 2 தரம் டான்ஸ் ஆடினார்கள். உண்மையிலே அற்புதமான நடனம். இவர்களெல்லாம் வளர வளர இன்னும் பெரிய ஒரு நடன விற்பனர்களாக வர முடியும். அந்த வளர்ச்சியை யார் இந்த பண்பாடும் கலாச்சாரமும் ஒழுக்கமும் எளிமையும் தான் கொண்டு வரும். அதை இந்த மன்றத்தினர் சிறப்பாக செய்கிற நாங்கள் பார்க்கக்கூடிய. அவை தொடர்ந்து நான் உங்களுடைய நேரத்தை எடுக்க விரும்புகிற நிறைவேறுக்கு கனகன வேலைகளாக இருக்கும். அவை உங்களுடைய இந்த சமூக பணி, இந்த மூளாய் மலரும் மூளாய், இந்த பேரை கேட்டோடைய ஒரு அட்ராக்ஷன் ஒன்று. அது இந்த மலரும் மூளாய், இந்த ஒரு சில நேம்ஸ், அந்த சில இதுகள் கேட்டோட ஒரு அப்படியே உள்ளுக்குள்ள வந்து அவை அந்த பெயரை உருவாக்கியவருக்கும் இதனை திறம்பட நடத்தி வருகின்ற அமைச்சருக்கும் தொடர்ந்து இந்த சமூக பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் வேண்டி எங்களுடைய திணைக்களத்தால் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற தேவையான இதுகளை எந்த நேரமும் நீங்கள் கேட்கும்போது எங்களால் இயலுமான அரசினால் இயலுமான பங்களிப்புகளை செய்ய முடியும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மற்றும் செல்வீரா அருண்யா ஆகியோரை ஊக்குவிப்பு பரிசுகளை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து நமது அமையத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற மும்மொழி கல்வி திட்டத்திலே கல்வியை மேற்கொள்கின்ற மாணவர்களை இங்கே வரிசையாக வந்து பரிசுகளை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டும். நமது சிறப்பு அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து மும்மொழி கல்வி மாணவர்களுக்கான ஊக்குவிப்பு பரிசுகளை வழங்கிய பிரமுகர்கள் அத்துணை பேருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நிறுவனர் உரை அமையத்தில் நிறுவனர்கள் சார்பிலே திருமூலர் அழகாக ஒரு பாடல் பாடியிருக்கின்றார். யாவர்க்குமா இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமா பசுவிற்கொரு வாயுரை, யாவர்க்குமா உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமா பிறர்க்கு இன்னுரை தானே. இதில் எங்களுடைய அமையம் 3வது விடயத்தை கை கொண்டிருக்கிறது. யாவர்க்குமா உண்ணும் போதொரு கைப்பிடி. இப்பொழுது இந்த விழாவானது நிறைவு கட்டத்தை நெருங்கியுள்ளது. அந்த வகையிலே நன்றி உரை, நன்றி மறப்பது நன்றன்று என்கின்ற வாழ்த்துக்கிணங்க உங்களுக்கு நன்றி கூறும் கடமைப்பாடு எனக்கு உண்டு. அந்த வகையிலே முதலிலே இந்த நிகழ்வானது செம்மையான முறையிலே நிகழ்ந்ததற்கு
திருவருள் புரிந்து கொண்டிருக்கின்ற அந்த எல்லாம் வந்த இறைவனுக்கு முதலிலே மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்து பதினெண்குலோ சித்தி விநாயகருடைய திருவருளை ஆசிரியரின் வடிவிலே எமக்கு அளித்துச் சென்ற பிரம்மஸ்ரீ ஸ்ரீ ஜெயானந்த சர்மா அவர்களுக்கும் இந்த விழாவினை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற அமையத்தினுடைய தலைவி திருமதி ஜீவேஸ்வரன் அம்பிகை அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் பிரதம விருந்தினராக கலந்து நம்மை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்து கலாசார மாவட்ட உத்தியோகஸ்தர் திருவாளர் சு உதயபாலன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பினும் தவிர்க்க முடியாத காரணத்தினால் இங்கே கலந்து கொள்ளாத பாரி அறக்கட்டளையை சார்ந்த திரு நிகேஷ் அவர்களுக்கும் ஆத்மார்த்தமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் கௌரவ விருந்தினராக கலந்து சென்றிருக்கின்ற மூலாய் பிரதேசத்தினுடைய கிராம உத்தியோகத்தர் திருநா சிவரூபன் அவர்களுக்கும் அமையத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் நிறுவனர் சபையினர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் ஆலோசகர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இந்த விழாவினுடைய பிரதான அம்சமாக விளங்கிய அறநெறி பாடசாலை மாணவர்களுடைய கௌரவிப்பில் கலந்து கொண்ட அறநெறி பாடசாலை மாணவர்களுக்கும் அதை ஒழுங்கமைப்பு செய்துடைய அறநெறி பாடசாலையினுடைய அதிபர் திரு நா பாலேந்திரா அவர்களுக்கும் அமையத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் மூளை பதினெண்குலோ சித்தி விநாயகர் தேவஸ்தான பரிபாலன சபையினருக்கும் இந்த தருணத்திலே அகம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற குடும்ப சுகாதார உத்தியோகஸ்தர் மற்றும் ஜெயந்தன் முன்னைநாள் பிரதேச சபை உறுப்பினர் ஆகியோருக்கும் விசேட பரிசுகளை ஊக்குவிப்பு பரிசுகளை வழங்கிய பிரமுகர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைப்பு செய்த திருமதி ஜே நிஷாந்தினி, ஸ்ரீமதி சாரதா ஆசிரியை ஆகியோருக்கும் மனமார்ந்த நன்றிகளை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இந்த மண்டபத்தினை இலவசமாக வழங்கி உதவிய சிட்டி ஹால் மண்டபத்தினுடைய ஏற்பாட்டாளர் பரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அது தவிர மாணவர்களை ஆலயத்திலே இருந்து அழைத்து வருவதற்கு மங்கள இசையை வழங்கிய மங்களவாத்திய கலைஞர்களுக்கும் குறிப்பாக இலவசமாக நாதஸ்வரத்தை எமக்கு இசைத்து சென்ற அந்த வித்வான்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது தவிர எமக்கு பண உதவிகளை நல்கிய திரு கோ வசந்தகுமார், சிட்டி ஹால் உரிமையாளர் திரு பரன், சிவா பன்னீர்தாசன், பரபாதி படக்குழு அமைப்பினர் ஆகியோருக்கும் இந்த தருணத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது தவிர சரீர உதவிகள் பொருள் உதவிகளை வழங்கியோருக்கும் இந்த தருணத்திலே அகம் நிறைந்த நன்றிகளை பாராட்டிக் கொள்கின்றேன். இது தவிர இந்த அமையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்வினை சமூகத்துக்கு கொண்டு சென்ற ஊடக அனுசரணையாளர்களுக்கும் அலங்கரிப்பை மேற்கொண்டோர், சிற்றுண்டிகளை வழங்கியோர், ஒலி அமைப்பினை நல்கியோர் அத்துணை பேருக்கு இந்த தருணத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது தவிர இந்த நிகழ்வின் போது ஏதாவது தவறுகள் இருப்பின் பிழையுடன பெரியர் பொறுத்தர்கள் அருள்வீர் என்று வேண்டி நன்றி கூற யாருக்காவது தவறவிடப்பட்டிருப்பின் அவர்களுக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இந்த தருணத்திலே நன்றி பாராட்டி மீண்டும் அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.